பவானி ரெட்டியோட காதலா சீரியல் நடிகர் ஓப்பன் டாக். சன் டிவில தொகுப்பாளரா அறிமுகமாகி பின்னாடி காதலிக்க நேரமில்லை சீரியல் மூலமா பிரபலம் அடைஞ்சவர் பிரஜின். சின்னத்திரை காதல் மன்னன் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. அதுக்கு பின்னாடி ஒரு சில படங்கள்ல ஹீரோவாவும் நடிச்சிருந்தாரு. இப்போ பிரபல யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டி ஒண்ணுல தன்னோட சினிமா அனுபவம் பத்தியும் காசு இல்லாம படக்கூடிய வேதனையை பத்தியும் பேசியிருக்காரு. சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு நெறைய பேர் போறாங்க. பிரஜின் சின்ன திரையில ரொம்பவுமே பிரபலம் அடைஞ்சிருக்காரு. டிஷ்யூம், மணல் நகரம் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருந்தாலும், பழைய வண்ணாரப்பேட்டை படத்துல ஹீரோவா நடிச்சிருந்தாரு. அந்த படம் அவருக்கு நல்ல பிரேக் குடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. பெரிய அளவுல அந்த படமும் கை குடுக்கல. அதுக்கு பின்னாடி தான் கூட நடிச்ச நடிகை சாண்ட்ராவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த தம்பதிக்கு இரட்டை பெண் குழந்தைகள் இருக்காங்க. பிரஜின் இப்போ குடுத்த பேட்டியில, சாண்ட்ரா குடும்பத்த கவனிச்சுக்கிட்டாலும், நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கு. நானும் பல தடவ கேட்டிருக்கேன். ஒரு நாள் வடிவுக்கரசி அம்மா என்ன சாப்பிடும்போது திட்டுனாங்க. "ஏன்டா நல்லா நடிக்கிற பொண்ண இப்படி வீட்ல வச்சு வேஸ்ட் பண்ற?" அப்படின்னு கேட்டதும், "அம்மா சாப்பிடுங்க. இப்படியெல்லாம் கேட்காதீங்க. நானே சாண்ட்ரா கிட்ட இதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ கேட்க மாட்டேங்கிறா." அப்படின்னு சொன்னதும், வடிவுக்கரசி அம்மா புரிஞ்சுகிட்டதா சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி என் கூட சேர்ந்து சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. சினிமாவுல ஸ்டார் நடிகரா இருந்தாலும் என்கிட்ட எப்பவுமே "என்ன மச்சான் பண்ற?" அப்படின்னு ஜாலியா பேசிக்கிட்டு தான் இருக்காரு. விஜய் சேதுபதி இன்னும் மாறவே இல்ல. ஒரே மாதிரி தான் இருக்காரு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே சிரமம். கல்யாணத்துக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. பாப்பா டெலிவரி ஒரு பக்கம், வீட்டு வாடகை எல்லாமும் சேர்ந்து ரொம்ப டைட்டா இருந்தது. காசு இல்லாம கஷ்டப்பட்டுருக்கோம். யார்கிட்டயும் போய் நின்னது கிடையாது. காசு இல்லன்னா நானும் சாண்ட்ராவும் பிரெட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துருவோம். அப்போ ஒரு நண்பருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு எனக்கு அரிசி வாங்கி குடுத்தாரு. அப்போ அவர்கிட்ட "அரிசிக்கு காசு வாங்கிக்கிறதுனா சொல்லுங்க, அரிசிய எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னதும், அவரு கொஞ்சம் கலங்கி போயிட்டாரு அப்படின்னு பிரஜின் குடுத்த பேட்டியில சொல்லியிருக்காரு. சின்னத்தம்பி சீரியல்ல நடிக்கும்போது எனக்கும் பவானிக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது. அதனால யாராவது காசிப் பேசியிருப்பாங்க. நான் எப்பவுமே பவானிய நல்ல ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன். அந்த சீரியல் மூலமா நாங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா இருக்கோம். யாராவது ஒருத்தங்க நடிச்ச சீன் பிடிச்சிருந்ததாலயும், கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கிறதுனாலயும் காதல் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரஜன்.